நீல்வழி வேணியில் அழகிய சோதி நம்பளத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி உரிமை என்றும் ஓம் நமச்சிவாய வாழ்க நாதம் தான் தாழ் வாழ்க இமைப்பழகம் எண்ணெஞ்சு நீங்காதான் தாழ் வாழ்க கோமகடி ஆண்டு குருமனிதன் தான் தாழ் வாழ்க ஆகவுமாகி எண்ணெடிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அணிகன் இறைவனே வாழ்க என கவியில் ஓடுவடங்கும் கருணாகரன் முக்கர் மூர்த்தி கண்டு கையிலை வழங்கி மேலும் தன்னந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வழியா மண்ணும் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணந்தரும் பூவுடலால் அபிராமி கடைக்கண்ணை என்று போட்டக்கூடிய இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி பராசக்தி கண்டு அடைந்து என் வைகுந்தம் விச்சுகுல் வெங்கடவா வெண்பாவில் பயில் வச்சு ஜென்மம் எடுக்கவா மச்சா கூர்மா கோலா சிங்க வாம ராம 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 கோபால மாவா என்று சொல்லக்கூடிய மச்சவதாரம் கூர்ம அவதாரம் வரக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம் என்று சொல்லக்கூடிய ராமூர்த்தியான ஸ்ரீ ஹரிவரணமனை வைகுண்டம் சென்று கண்டு ஆசிரியர் அன்பு நம்மளோட தூவி பரமானந்த தேவியின் அடியின மேவி இன்படும் ஊழலாவி நாடும் ஈடேட்ட தேடா நீங்க குழாவி என்று சொல்லக்கூடிய லட்சுமி தேவியை கண்டு ஆசி பெற்று அடைந்தேன் சத்திய லோகம் காலத்திலே ஒரு காலத்திலே ஊழத்திலே மூலத்திலே பிரம்மன் தான் இந்த துவாசி கொண்டு வருகிறார் பராபரத்திலே புறம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்துவிலே சதாசிவம் சதாசிவ
ருத்ரத்தில் மகேஸ்வரன், மகேஸ்வரத்தில் ருத்ரன், ருத்ரனிலே விஷ்ணு, விஷ்ணுவிலே பிரம்மா, பிரம்மாவிலே ஆகாயம், ஆகாயத்திலே வாயு, வாயுவிலே அக்னி, அக்னியிலே அப்பு, அப்புல பிரதமே, பிரதம அன்னம், அன்னத்தில் எண்ணெய் நிறமிருக வச்சு தாவரு தங்க மாதிரிகள் படைக்கப்பட்டன. அப்படி படைப்பிற்கு தலைவனாக வழங்கக்கூடிய என்னுடைய வந்து பிரம்மதேவனை கண்டு அடுத்து என்னுடையதாய் கலைவாணி வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை படி உண்டு வெள்ளை ஏறி ஆசனத்தில் வீட்டிருப்பால் என்னை அரசோடு சரியாசனம் வைத்த தாய் என்று போட்டு வழங்கக்கூடிய ஆயக்கலைகள் 64 இருக்கும். ஏய உணர்வுக்கு என்னம்மை தூய உருப்பணிங்க போல்வாள் வெள்ளத்தில் இருப்பணிங்க வாரம் சொல்லக்கூடிய 64 கலைகளுக்கெல்லாம் அதுவையாக வழங்கக்கூடிய என்னுடையதாய் கலைவாணியை கண்டு ஆசி பெற்று வரக்கூடிய வேளையில் அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோசன பிரியா சூர்யா, கனக பிரியா நாராயணன் சொல்லக்கூடிய அங்கு கால் வைத்தால் கழகம் நாள் கடந்தான் என்ன என்று சொல்வதற்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும், ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் என்னுடைய சிரசாகப்பட்டது 1008 சுற்று. என்னுடைய அண்ணன் தக்கன் செய்த சாபத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். நான் இங்கே கழகம் இங்கே, நான் இங்கே கழகம் இங்கே. அப்படி கழகத்தை தேடிக்கொடுகிற வேலைகளை யாரை வழங்கினால் கழகம் கிடைக்க வேண்டும் என்று ஆராய்ந்து பார்த்தால் அது எந்த ஒரு செயலை செய்தால் கூட அந்த விநாயகப் பெருமானை வணங்க வல்லவா அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை வணங்காத காரணத்தினால் உலகத்தில் எண்ணற்ற தடைகள் அது எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் கூட அது நான் செய்யக்கூடிய கழகத்திற்கு தடைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக யாரை வணங்க வேண்டுமோ மூசிக வாகன மோதக கஸ்த சாமர கர்ண விடமுத சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்கின விநாயகா பாத நமசேன சொல்லக்கூடிய அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வைத்து வந்த தொல்லை போம் போகா தீரம் போம் நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தில் போவோம் கணபதியை கையை தொடக்க சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்காம போனார் அவங்க அப்பா சிவபெருமான். யாரு போனா? சிவபெருமான். ஆனா போகக்கூடிய வழியில அங்கே ஒரு தடை ஏற்பட்டது. என்ன தாரகாட்சன், கமலாட்சன், உத்தியமலை என்று சொல்லக்கூடிய 3 அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் தேர் ஏறி போகக்கூடிய வேளையிலே அவருக்கு தடைகள் ஏற்பட்டுக் கொண்டே வந்ததாம். இந்த தடைகளை வெல்ல என்ன வழி என்று சிவபெருமான் என்னுடைய தந்தை பிரம்மதேவனிடம் முறையிட உதவி அப்பா சொன்னாராம், பெற்ற மகன் என்று ஆணவத்தோடு செருக்கோடு உன்னுடைய மகன் விநாயகப் பெருமானை வணங்காம போய் அந்த காரியத்தை செய்ய நினைத்தாய், அதனாலதான் தடைகள் ஏற்பட்டது. சரி, தடைகளை வெல்ல என்ன வழி என்று கேட்கும் பொழுது அது அப்படி தடைகளை வெல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய தலையை எனக்கு தாருங்கள் அப்படி சொல்லி கேட்கும் சிவபெருமானுடைய தலையை கேட்டா உலக உற்பத்தி நடைபெறுமா என படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைதல் என்று சொல்லக்கூடிய 5 காரணகர்த்தா சிவபெருமான். அவருடைய தலை கேட்டா என்ன உலக உற்பத்தி நடைபெறாது என்பதற்காக ஆக என்னுடைய தலைக்கு ஈடாக என்னுடைய தலைக்கு ஈடாக உலகத்திலேயே 3 கண்ணுள்ள ஒப்பான பொருளை கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன் என்று சொல்வதற்காக அன்று தந்த காரணத்தினாலே அவருக்கு தடைகள் அகன்றதாம். கைத்தல நிறைகனி அப்பம் உடல் அபல்புரி கப்பிய கரிமுக நடிவையினை கற்றிடும் மடிய ஒரு புத்தியில் உரை ஒவ்வொரு கற்பகம் இனவனை கடிதேகம் மட்டமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மற்பது மதையானை மத்தள வயிறனை உத்தமி முதல்வனை மட்டமே மலரோடு வலிமையினை முத்தவில் அடைவனை முற்படுகிறதனை முற்பட எழுதிய முதல்வனே முப்புறம் நெறி செய்த அச்சிவன் நுரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபுரம் அப்புண்ணு முதல் இவமாகி அக்குற மகளுடன் நச்சிர முருகனை அக்கணவனோடு பெருமாளே இந்த பார்க்கக்கூடிய காரணத்தினாலே யாரை வணங்க வேணுமே அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை கலைவாணி தான் பெற்று இரு பெண்ணை மனம் கொண்டு கல்யாண மணவாளனே
யாரையும் நிறைவேற மகா கணபதி கூட வணங்கிட்டால் கூட ஆழ்கார உள்ளடக்கி ஐமுடனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்காலும் இங்கைய சுக்கா நாள் வெந்தயத்தில் அவதென்று இங்கார் சுமந்திருப்பொரு இச்சரக்கை மங்காத சீர் அகத்தை தந்தீடே தேடின் பெருங்காயம் இரகத்தை சீற்றியாரு என்று சொல்லக்கூடிய வேளையிலே அவர் தூங்கும் போது வாழ்கின்ற மூச்சு அது சுழி மாறி போனாலும் போச்சு என்று சொல்வதற்குங்க இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எப்படி எல்லாம் வர்ணிக்க வேண்டும் அது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் உன்னுடையது எதை இழந்தாய் எதற்காக நீ அழுகிறாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை நீ படைத்திருந்தாய் அதை நீ வீணாக்குவதற்கு எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டது எதை நீ கொடுத்தாயோ அது அங்கே கொடுக்கப்பட்டது எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொரு நாள் அது வேறொருடையதாக மற்ற உலக நீதியம் என்று யாருக்கு உபதேசம் செய்தார் என்றால் மகாபாரத்தில் வரக்கூடிய பஞ்சமானவதி ஒருவராக இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு என்னுடைய பாட்டன் மகாபாரதம் செய்ததாக இருந்தாலும் கூட என்னுடைய பாட்டன் பரந்தாமணி அந்த சின்ன கண்ணனை அழைத்து சின்ன கண்ணன் அழைக்கிறான் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாட கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் சிவன் செயலினால் பக்தி மார்க்கம் அணிவிட்டாலும் கூட நிறுத்தி பார்க்கும் பொழுது அருவமும் உருவமாகி அனவையாய் படவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி படமது மீதியாகி கருணைகரும் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தான் உதவி அழகே வடிவாக முருகன் பெருமான் குடிகொண்டு இருக்கக்கூடிய வழியிலே ஏற்பட்ட முருகப்பெருமானை நினைக்க வேண்டும் என்பதற்காக
இப்படியாக அனிமா மையமா கனிமா லகிமா காட்டு பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்திகளை கற்றிருந்த அற்புதமான அருமையான திணிச்சோடை இந்த வேளை நல்ல வழியினை நாடு எந்த நாளும் பரமனை நித்திய தேடு வல்ல ஒரு கூட்டத்திற்கு கூடு அந்த வள்ளலை நெஞ்சில் வாழ்த்து கொண்டாடி என்பார்களே உலகண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்ற வள்ளுவர் அமைக்கிறது அது அஞ்சலத்தில் பிறந்து அஞ்சலத்தில் வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவியால் அஞ்சலத்திலே ஓரெழுத்தே அறிந்ததோ வள்ளீரேன் அஞ்சல் அஞ்சல் என்று இறைவன் ஆடினார். இங்க அவர் ஆடியது தில்லை இல்ல, நம்மள ஆடுறது அவருடைய எல்லை இல்லை. அவர் ஆடியது ஒரு திருக்கூத்து. நாமெல்லாம் ஆடுவதும் மேடை நாடகம். உலகம் என்பது நாடக மேடை. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடிகள் என்று சொல்வதற்கு ஆக உழுதுன்ற வாழ்வார் எப்படிப்பட்ட விவசாய பெருமுடி மக்களாக செய்யக்கூடிய காலத்தினாலே காவிரி என்னும் காவிரிடம் உருவாகி பாடியொரு வளத்தங்கள் தாளாட்டு அன்னம் பாடி அணிகடந்து ஆடு வாண்டும் காவிரியே பெற்று அகந்த காவிரியோ தொடர்ந்து கொள்ளிடத்தில் தாங்கும் இடமெல்லாம் தெரிந்து வந்து என் தங்கு வளமாட்டை தாயாகி காப்பவளா தனிக்கருணை இடமெல்லாம் சீர்பெருக்கி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையாய் எல்லோருக்கும் உள்ளனாலும் பேச வந்த கண்மணியே வல்லலே எங்கள் வாழ்க இதயக்கணி எங்கள் இதயக்கணி எங்கள் இதயக்கணி இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வும் நல்லாக இருக்கும் நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நல்லா
பிரமாதம் நன்றி. இப்படியாக எத்தனை வளமாக இருந்தாலும் கூட அது வந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். சரி பாடிடுவோம். இப்படியாக எத்தனை வளமாக இருந்தாலும் கூட அது வந்த கடமை நம்ம கடமையை நிறைவேற்ற வேண்டும். நான் கலக்கத்துக்கு போதாது மனிதன் மாட்டங்கள் குரல் ஓசைகள் ஏதும் கேட்கிறதா என்பதை சற்று உற்று பற்றிட்டு நோக்கி பார்ப்போமானால் அருமையான கானம். ஆரோலம் சோ ஆறுமுகா நானே இத்தனை நாளைக்கு காட்டுக்குள்ளே இருக்கு அப்படின்னு ஒரு இயக்கம். ஆரோலம் சோ பேரியால் மகதால் சகோடையால் செங்கோட்டியால் என்ற யாழ்களை நீசவிடு தோல் துளை நரம்பு கஞ்சம் விடற என்ற இசைக்கரையில் ஓசை விடு செவிக்கினி கீதம் என்ற தெய்வீகமாக யாருக்காக காத்து கொண்டிருக்கிறாள் என்றால் முருகன் எப்பொழுது வருவார் என்று வழிமேல் விளைவித்துக் கொள்ளுடைய கரத்தினால் இப்படிப்பட்ட பெண்மணியை எப்படியெல்லாம் வர்ணித்தார். மாஞ்சோலை கிளிதான் என்று வர்ணித்தார். மாஞ்சோலை கிளிதானோ மான்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவளாவரம் பூதானோ நடித்தேதானோ சழுங்கைகள் தரும் இசைத்தேன் தானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ. சுத்த கன்னியாசி ராகத்தில் எத்தனையோ பாடல்கள். இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு அலைகள் உரசும் திருவிழித்து உயிரை திருப்பி தந்துவிடு உனக்கு மட்டும் ரமணா ரகுநாத பார்க்கடல் வாசா ஜானுலேசா பாடுகிறேன் பரம்பா ராகவனே ரமணா ரகுநாத. அதே வரிசையில மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடே மெதுவாக பேச தேவம் ஊற்றதோ மோகம் வந்ததே மௌனம் வந்ததே நெஞ்சமே பார்த்தது
எப்படி மாந்தோடு கிளிதானோ மாந்தானோ பூந்தோப்பு போல பவளம் போன்ற அதரங்களும் கருங்குயிலை போன்ற குரலும் காணமுயல் போன்ற அழகையும் காட்சி கொண்டு இந்த பெண்ணுடைய அழகை பார்க்கும் பொழுது வந்திருக்கூடிய வள்ளியில அழகான கூட ஆனா கூட அவருடைய புள்ளி என்னழகு ஏத்து விட்டு என்று சொல்வார்கள் அது வந்துட்டு மொய்த்தனையே கூந்தல் மதன வண்டார வள்ளி கெண்டையோட கண்ணுள் கிளி மொழி வாயினுள் கண்டு சர்க்கரையோ தேனோ கனியோடு கலந்த பாகோ அண்டமா அப்படி கொடுக்கலாம் அமது கொண்டு அழிக்கலாமே இப்படி வந்து வள்ளி அழிக்கலாமா கூட